ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான மெதுவடை மிக்ஸ் பவுடர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் இந்த பவுடரை வச்சு எப்படி மெதுவடை நல்லா சாஃப்டாக செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மெதுவடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ரெசிபினா மெதுவடை. ஆனால் அது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா உளுந்த ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அதை அரைக்கணும், கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம வடை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸி ஸ்கெடியூலில் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதுக்கெலாம் யாருக்குமே நேரம் இல்லை. அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக ஒர்க்கிங் உமன்ஸுக்கு. ஒரு டைம் இந்த பொடியை நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வடை செய்ய வேண்டியது தான். அச்சசல் நம்ம கிரைண்டரில் அரைச்சி பண்ணோன்னா எவ்வளோ சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்குமோ அதே போல் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டண்ட்டான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆனந்த்குமார் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம இட்லி மாவை வச்சு 4 விதமான ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். ஐ ட்ரை த ஜிலேபி அக்கா. பட் ஐ எம் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். ஐ லைக் யூர் சேனல் எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் ஜீவா வெங்கடேஷ் அப்படின்ற சிஸ்டர். நம்ம ரிங் முறுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேம், இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டி, நான் ட்ரை பண்ணினேன். மை ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப பாராட்டினார். இந்த பாராட்டு உங்களுக்கு சமர்ப்பணம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் போடுற எல்லா ரெசிபியும் ரொம்ப சூப்பர்னே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த மெதுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா முழு உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை தண்ணியில் வச்சு நல்லா 2 தடவை அலசிடுங்க. அலசினதுக்கு அப்புறமா தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு ஃபேனுக்கு கீழே ஆற வச்சுருங்க. தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா தண்ணியில் அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வெயிலெலாம் காய வைக்கல, ஃபேனுக்கு கீழே ஒரு 2 மணி நேரம் காய வச்சேன். நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவு காய வச்சு நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ இதை வாயில் போட்டு மென்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்ம நல்லா வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறமா முறுமுறுப்பாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உளுந்தை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காம சாதாரண கடாயில் தான் வறுக்கணும். இது இரும்பு கடாய் அப்படின்றதுனால நான் எண்ணெய் ஊற்றி சீசனிங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த எண்ணெயை நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நீங்களும் இது போல் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வறுக்கணும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. கடாயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம உளுந்த பருப்பை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உளுந்தை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா உளுந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும், ப்ரௌன் கலரில் ஆயிரும். அப்போ நீங்கள் உளுந்த வடை பொரிக்கும் போது கூட அது ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிரும். ஸோ நம்ம கடையில் வாங்கக்கூடிய உளுந்த வடை மாதிரி இருக்காது. பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற உளுந்த வடைக்கு உளுந்த வறுக்க மாட்டோம், அப்படியே தான் ஊற வைப்போம். ஆனால் இந்த ரெசிபிக்கு எதுக்காக வறுக்கிறோன்னா, நம்ம இதை அலசிட்டு காய வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும். எப்படியும் அந்த உளுந்து கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கும். அப்போது நீங்கள் மாவு அரைக்கும் போது மாவு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த உளுந்தை வறுக்கிறோம். நீங்கள் வறுத்துட்ருக்கும் போதே லேசாக ஒரு உளுந்து எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ அது கரெக்டாக வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா, அதாவது 3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா மிக்ஸி கெட்டு போயிடும். அதனால் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்தளவு முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். உங்களுடைய மிக்ஸி நைஸாக அரைக்கலை அப்படின்னா நல்லா ஜலிச்சுக்கோங்க.
குருணையாக இருந்ததுன்னா உளுந்த வடை மெதுவாக வராது. மாவு இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா மிக்சியில் நம்ம போட்டு அரைக்கும்போது மாவில் சூடு ஏறும். அதனால் இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். லைட்டாக இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரம் ஆறும். ஃபேன் காற்றுக்கு கீழே கூட ஆற வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. அதனால் நீங்கள் பல்கில் மாவை ரெடி பண்ணி கூட வச்சுக்கிறலாம். அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ரைஸ் மில் இருந்ததுன்னா அதில் கூட கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறலாம். கிலோ கணக்கில் உளுந்த அப்படி அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்து வடை செய்துக்கிறலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் உளுந்த வடை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலேருந்து எப்படி மெதுவடை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கோங்க. இது அரை கப் அளவு இருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஊற விட போகிறோம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு, அதாவது உளுந்த வடைக்குன்னு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாவு எவ்வளோ பக்குவத்தில் இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கலந்துக்கிறணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்ல கைவிடாமல் பெசரி விடுங்க. மாவு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிருக்கு. மாவு ரொம்ப கெட்டியாகவும் ஆயிருக்கும் இந்த சமயத்தில். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு மாவை பிசைய ஆரம்பிங்க. இது நல்லா அரை மணி நேரம் ஊறினதுனால நம்மளுக்கு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடிக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இதையும் கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு பிசைங்க. அப்போ மாவு கொஞ்சம் கையில் ஒட்டாமல் பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் உப்பு கடைசியாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா பிசையணும். அப்போ தான் மாவில் எல்லா இடத்துலையும் உப்பு ஒட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு தயாராக இருக்குது. இப்போ வடையை சுட்டு எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் போல் கையில் தண்ணி நனைச்சிட்டு இது போல் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. அந்த உருண்டையை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு மறுபடிக்கும் அதை நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை இது போல் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம செய்து வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். கையில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய்க்கு பக்கத்தில் போய் நீங்கள் அந்த வடையை விடணும். தூரத்துலேருந்து போட்டிங்கன்னா டப்புன்னு தெரிக்கும் எண்ணெய். ஒரு நேரத்தில் 3 வடை வரைக்கும் கூட போட முடியும். ஃபஸ்ட்டு ஆனில் வச்சுட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொரிங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துடணும். வடையை 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மெதுவடைகள் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வடைகள் எண்ணெய் குடிக்காது. நம்ம நார்மலாக கிரைண்டரில் அரைக்கும் போது கூட லேசாக தண்ணி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கூட கூடாது. கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சிருப்போம். அதனால் நம்மளுடைய வடைகளும் எண்ணெயை கொஞ்சம் கூட குடிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வடை செய்து அசத்துங்க.
மீதி இருக்க எல்லா மாவுலையும் இதே போல் வடை செய்துக்கோங்க. உங்களுக்கு வடை செய்தது போதும், மாவு வந்து மீதி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட வடை செய்துக்கிறலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வடை சுடும்போது அது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ சுலபமாக நம்ம செய்து முடிச்சிட்டோம். மாவு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.